எல்லாருக்கும் இந்த தமிழ் வணக்கங்கள். நான் உங்கள் கிரேட் தமிழா. நீங்க வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை பாஸ் பண்ணி ஒரு வாட்டி ஃபுல்லா படிச்சு பாருங்க. இங்க நாங்க காமிக்கிற எல்லா டெக்னிக்ஸும் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ்க்காக மட்டும்தான். உங்களுக்கு ஆத்தரைசேஷன் இல்லாத சிஸ்டம்ஸ்ல நீங்க இந்த டெக்னிக்ஸ் அண்ட் டூல்ஸை யூஸ் பண்ணவே கூடாது. இந்த கண்டென்ட் மூலமா நீங்க கத்துக்கிற எல்லா ஹேக்கிங் நாலேஜும் எத்திக்கல் வேஸ்ல மட்டும் யூஸ் பண்ணுங்க. எந்த தப்பான இன்டென்ட்க்கும் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. அந்த தப்பான விஷயங்களுக்கு துணை போகாதீங்க. அண்ட் அதே நேரத்துல இந்த வீடியோ பார்த்து நீங்க யாராச்சும் இல்லீகலா ஹேக்கிங்ல இன்வால்வ் ஆனா நாங்க பொறுப்பாக முடியாது. உங்களோட செயலுக்கு நீங்க தான் பொறுப்பு. ரிமெம்பர், வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால நீங்க உங்க நாலேஜை நல்ல வழியில மட்டும் யூஸ் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த சேனல்ல இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் எஜுகேஷனல் அண்ட் அவேர்னஸ்க்காக மட்டும்தான். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறது என்னன்னா, RHEL லினக்ஸுங்கிற ஒரு சர்வர் கிரேட் OS-ஐ எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ரெட் ஹாட் டெவலப்பர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும். அதுக்கு ரெட் ஹாட் டெவலப்பர் சைன் அப்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். வர ஃபர்ஸ்ட் லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து பேஜோட லெஃப்ட் சைட் மிடில் ஜாயின் ரெட் ஹாட் டெவலப்பர்னு இருக்க பட்டனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்திருக்கிற சைன்அப் பேஜில் உங்களோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் கிரியேட் மை அக்கௌண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்கள் ரெட் ஹாட் டெவலப்பர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுங்கள். உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் வந்திருக்கும். அதை ஓப்பன் பண்ணி வெரிஃபை இமெயில் பட்டனை கிளிக் பண்ணி இமெயிலை வெரிஃபை பண்ணுங்கள். நீங்கள் இமெயிலை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் கரெக்டாக லாகின் ஆகியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ரெட் ஹாட் என்டர்பிரைசஸ் லினக்ஸ்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா டவுன்லோட் RHEL 10ன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதில் உங்கள் டீட்டெயில்ஸை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தென் மறுபடியும் உங்கள் டவுன்லோட் RHEL பேஜுக்கு வந்து அந்த மிடில் இருக்கிற டவுன்லோட் ஆர் சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நிறைய இருக்கும். அதில் RHEL சர்வர் ISO இருக்கிற டேபுக்கு போய் ரெட் ஹாட் என்டர்பிரைஸ் லினக்ஸ் 10 ஃபார் x86-64 இருக்கிற ஹெட்டிங் கீழே உள்ள டவுன்லோட் ISO பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 8 GBக்கான ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். அதுதான் நம்ம RHEL ISO ஃபைல். இதான் நம்ம டவுன்லோட் பண்ண RHEL ISO ஃபைல். தென் வாங்க நம்ம இன்ஸ்டாலேஷன் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இஃப் சப்போஸ் உங்கள் ஃபுல் பிசிலையும் நீங்கள் RHEL இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, ஆல்ரெடி நான் பூட்டபிள் பென்ட்ரைவ் ரெடி பண்ணி ISO பூட் பண்ணுறது எப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. பட் பூட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் எக்ஸாக்ட்லி ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம விர்ச்சுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. விர்ச்சுவல் பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ மிஷின் கிரியேட் பண்ணி கரெக்டாக ஸ்பேஸ் இல்லாமல் ஒரு நேம் கொடுத்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ண ISO ஃபைலை ஆட் பண்ணி மீதி ஹார்ட்வேர் அண்ட் ஹார்ட் டிஸ்க் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி ஃபினிஷ் கொடுத்துட்டு நம்ம VM கிரியேட் பண்ணிடுங்க. ஸோ இஃப் சப்போஸ் RHEL ஸ்டார்ட் ஆகாமல் ஜஸ்ட் இந்த மாதிரி பிளாங்க் ஸ்க்ரீன் வந்தால் உங்களுக்கு செட்டிங்ஸில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ VM செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி டிஸ்பிளே மெமரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டோரேஜ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ISO கரெக்டாக ஆட் ஆயிருக்கான்னு பாருங்கள். ஸோ செட்டிங்ஸில் ஸ்டோரேஜ் உள்ள RHEL ISO இல்லாமல் அன்அட்டெண்டட் இன்ஸ்டாலேஷன் ஏதாச்சும் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ISOவை திரும்ப ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெட்வொர்க்கில் போயிட்டு NAT இருந்தால் அதை பிரிட்ஜ் அடாப்டர்னு மாற்றிக்கோங்க. எல்லா செட்டிங்ஸும் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் ஓகே பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தென் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ஸ்டார்ட் அப்பில் 2 ஆப்ஷன் இருக்கும். உங்கள் விஷ் தான். பட் நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி டேரெக்டாக பூட் பண்ணுறேன். இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஜஸ்ட் நீங்கள் பூட்டபிளாக மாற்றினதுக்கப்புறம் ஏதாச்சும் எரர் இருந்தால் இந்த ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிக்கலாம்.
ஸோ தட் டிஸ்கை எரேஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் இன்ஸ்டாலேஷன் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா ப்ராப்ளம் தானே. ஜஸ்ட் சிங்கிள் பிசி மட்டும் வச்சிருக்கிறவங்களுக்கு கஷ்டமாகிடும். அதுக்காக ஒரு ஃபெயில் சேஃப் மெக்கானிசம் தான் இந்த ஆப்ஷன். ஓகே, இங்கே நமக்கு RHEL பூட் ஆகிடுச்சு. லாங்குவேஜ் இங்கிலீஷ் இந்தியா சூஸ் பண்ணிக்கோங்க. தென் சிஸ்டம் கேட்டகரியில் இன்ஸ்டாலேஷன் டெஸ்டினேஷனை ஓப்பன் பண்ணுங்க. அதில் உங்கள் டிஸ்கை சூஸ் பண்ணிக்கோங்க. இஃப் சப்போஸ் இரேஸ் டிஸ்க் கேட்டுச்சுன்னா இரேஸ் கொடுத்துருங்க. தென் ரூட் அக்கௌண்ட் பாஸ்வேர்டை செட் பண்ணுங்க. தென் இன்னொரு நார்மல் அட்மின் யூசரை கிரியேட் பண்ணிக்கோங்க. தென் கனெக்ட் டு ரெட் ஹேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வெப்சைட்டில் கிரியேட் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு இங்கே லாகின் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதான் உங்களுக்கு அப்டேட் வரும். இல்லைனா அப்டேட் அண்ட் சர்வர் கனெக்ஷன் இருக்காது. ஓகேங்களா? தென் சாஃப்ட்வேர் செலெக்ஷன் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அதில் ஒர்க் ஸ்டேஷன் ஆப்ஷன் தான் நான் சூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எது ஆப்டாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேவையான அடிஷ்னல் சாஃப்ட்வேர் ரைட் சைடில் இருந்து சூஸ் பண்ணிக்கோங்க. தென் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பிகின் இன்ஸ்டாலேஷன் கொடுங்க. அண்ட் இன்ஸ்டாலேஷன் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இஃப் சப்போஸ் இந்த ஸ்டேஜில் நீங்கள் லாகின் டு ரெட் ஹேட் பண்ண முடியலன்னா பரவாயில்ல. இன்ஸ்டாலேஷன் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பூட்டில் உங்களுக்கு சிஸ்டம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் கேட்கும். அப்போ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எஸ், இங்கே RHEL இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ரீபூட் சிஸ்டம் கொடுத்துக்கோங்க. பாருங்க, இதான் உங்க RHEL ஒர்க் ஸ்டேஷன். இப்போ வர சிஸ்டம் ரெஜிஸ்ட்ரேஷன் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னா அது செட்டிங்ஸாக ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்கள் ரெட் ஹேட் டெவலப்பர் அக்கௌண்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிடும். தென் நீங்கள் சிஸ்டமை அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கான கமெண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நெக்ஸ்ட் கிட் அண்ட் கிட்டப்போட அக்கௌண்ட் கிரியேஷன் அண்ட் உங்கள் லோக்கல் மிஷின் கமெண்ட் லைனில் இருந்து உங்கள் கிட்டப் அக்கௌண்ட்டில் சாஃப்ட்வேர் அப்டேட் எப்படி பண்ணுறது அண்ட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமை எப்படி எஃபிஷியண்ட்டாக உங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தான் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். ஸ்டே டியூன், ஸ்டே கனெக்டட் அண்ட் ஸ்டே அப்டேட்டட். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிரேயாட் தமிழா. நன்றி, வணக்கம்.